ரெஸ்ட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். லீவு நாள்ல என்னோட வேலைய நான் ஷார்ட்டா முடிச்சுட்டு, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பத்தின வீடியோ தாங்க. நான் எப்படி என் வேலைகள சீக்கிரமா முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்கிற அழுக்கு துணிகள் எல்லாமே வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுர்றேங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீட்ல கிளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றேன். பெட்ரூம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேங்க. பெட்ரூம்ல இருக்கிற பெட் கவர்ஸ் எல்லாமே வந்து நீட்டா தட்டி விட்டுட்டு, டக்கின் பண்ணி விட்டுர்றேங்க. அதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாம் நீட்டா ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு, கையோட நான் ரூமையும் கூட்டி விட்டுர்றேங்க. இந்த மாரி நம்ம ஒவ்வொரு ஏரியாவா கிளீன் பண்ணி நம்ம கூட்டி விடும்போது, அந்த ஒரு ஒரு ரூமா ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது, நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிருங்க. பெட்ரூம் கிளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஹாலு தாங்க கிளீன் பண்ண போறேன். ஹால் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம நெறைய பொருள் அங்கங்க வச்சிருப்போம். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல கரெக்ட்டா ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சிரலாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கூட்டவே போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சோஃபாவ நான் நல்லா கிளீன் பண்ணி தட்டி விட்டுட்டு, டஸ்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் அந்த கவரையும் போட்டு விட்டுற போறேங்க. ஏன்னா, நம்ம கூட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாரி செஞ்சுட்டோம் அப்டின்னா, எல்லா டஸ்ட்டுமே கீழ வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கூட்டி முடிச்சுட்டு இந்த மாரி டஸ்டிங் பண்ணுனா, மறுபடியும் கூட்டுற மாரி ஆயிடுங்க. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் கீழ வந்துருச்சு அப்டின்னா, மறுபடியும் கூட்டுற மாரி ஆயிடும். நம்ம கூட்டும்போது சோஃபாக்கு அடியிலலாம் நல்லா கிளீன் பண்ணணுங்க. இல்ல அப்டின்னாக்கா, நம்ம ஹால்ல இருக்கும்போது அசிங்கமா நெறைய குப்பை இருக்கும். ஏன்னா, அங்க தான் உட்காந்து டிவி பார்க்குறது, எல்லாமே பண்ணும்போது ஏதாவது சாப்பிடுவோம். பிஸ்கெட்டு, சாக்லேட்டு அந்த மாரி பிள்ளைங்க சாப்பிடும்போது, கீழவே அப்படி அப்படியே போட்டுருவாங்க. ஸோ, நம்ம பார்த்து அது காத்துல அடிச்சுட்டு போய் பின்னாடி நின்னுடும். நம்ம அத கவனிக்காம விட்டோம்னா குப்பை சேர்ந்துரும். ஸோ, நான் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கையோட நான் கிச்சனையும் கிளீன் பண்ணிர்றேங்க. கிச்சனு, டைனிங் ஏரியா இதெல்லாமே கிளீன் பண்ணிக்கிறேன். கிளீன் பண்ணுறப்போ நான் வந்து கிச்சன்ல எனக்கு நெறைய பாத்திரங்கள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் தரைய மட்டும் தான் கூட்டி எடுத்துக்கிறேனே. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்திரங்கள கழுவ போறேன். ஏன்னா ப்ரீவியஸ் டேவே நான் எப்பவுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இன்னைக்கு நான் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேசியா நான் நாளைக்கு தேய்ச்சுக்கலாம் அப்படின்னு விட்டதுனால, சிங்க் பூரா பாத்திரமாயிருச்சு. ஸோ, அதனால நான் வந்து கிச்சன் ஏரியாவும், டைனிங் ஏரியாவையும் கூட்டி முடிச்சிட்ட பிறகு தான் பாத்திரமே கழுவ போறேங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு பெரிய பாத்திரங்களெல்லாம் தனியா வெளியில எடுத்து வச்சுட்டு, சின்ன பாத்திரங்கள கழுவி முடிச்சிட்ட பிறகு, அதுக்கப்புறம் தான் நான் பெரிய பாத்திரங்களவே கழுவுனே. அந்த மாரி கழுவும்போது நமக்கு சீக்கிரமா பாத்திரங்கள் கழுவி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி டக்கு டக்குன்னு நம்ம பெரிய பாத்திரம் கழுவும்போது ஸ்பேஸ் கிடைக்கிற மாரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நான் கையோட சிங்க் ஏரியாவும், கவுண்டர் டாப்புக்கு மேல இருக்கிற சுவரையும் கையோட கிளீன் பண்ணிருவேங்க. கிளீன் பண்ணும்போது நம்ம கிச்சன் எப்பவுமே பார்க்க நீட்டாவும், ஸ்மெல் இல்லாம இருக்கும். நம்ம அந்த கிச்சன் அதாவது சிங்க்குக்குள்ள இருக்கிற இந்த இது இருக்கு இல்லைங்களா? ஜலதர இதையும் கையோட நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற அந்த வழுவழுப்போ, இல்ல பிசுபிசுப்போ இல்லாம நீட்டா இருக்கும். நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாரி நம்ம வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏரியா கவுண்டர் டாப்பும் சரி, சிங்க்கும் சரி ட்ரையாவே இருக்குங்க. இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். வீடையும், கிச்சனையும் கிளீன் பண்ணிட்ட பிறகு, எங்களோட கிச்சனும், கவுண்டர் டாப்பும் சரி, வீடும் சரி இப்படி தாங்க இருக்கு. இன்னைக்கு நான் மாப்பும் போடலைங்க. நான் நெக்ஸ்ட் டைம் தான் மாப் போட போறேன். அதுக்கப்புறமா நான் துணிய வேற துவைக்க போட்டிருந்தேன் இல்லைங்களா? எங்களோட ட்ரையர் வந்து ஒர்க் ஆகல. இது வெயில் சீசனா இருக்கிறதுனால, இப்ப ட்ரையரோட அவசியம் எனக்கு இன்னைக்கு இந்த டைம்க்கு இல்ல. நான் கையிலேயே புழிஞ்சு எடுத்து காய போட்டுக்கிறேங்க. கண்டிப்பா அடுத்து மழை வர சீசனுக்குள்ள நான் வந்து ஒரு நல்ல வாஷிங் மிஷின் வாங்கிருவேன். ஸோ, துணிகளும் எல்லாம் துவைச்சாச்சு. கையோட காயவும் போட்டுக்கிறேங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மத்தியானமே ஆயிருச்சு. அதுக்கப்புறமா லஞ்சும் எங்க மாமியார் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு கூடுமான அளவுக்கு நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. என் பசங்களும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா நான் வாசலையும் கூட்டிக்கிறேங்க. வாசல கூட்டி விட்டுட்டு கையோட வாங்கிட்டு வந்த செடிகளுக்கெல்லாம் கையோட தண்ணிய ஊத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருந்தேன். செடிகளுக்குள்ள அதாங்குள்ளமே வந்து புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சுங்க. ஸோ, அதையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு கையோட நான் அந்த செடிகளுக்கு தெளிச்சு விட்ட மாரி தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேங்க.
ஏன்னா இது சின்ன செடிங்க அப்படிங்கிறதுனால, குரோட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால, இதுக்கு கம்மியாவே தண்ணி ஊத்துனா போதும். நெறைய ஊத்தணும்னு அவசியம் இல்ல. எங்க மாமியார் அரிசி தண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தண்ணிய ஊத்தி விடு அப்படி சொன்னாங்க. இந்த செடிகளுக்கு அரிசி தண்ணி தேவையில்ல. நம்ம மத்த பெரிய செடிகளோ, கருவேப்பில செடி, முருங்கை செடியெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஊத்துனா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோஸ் செடிக்கெல்லாம். இதுக்கு நம்ம நார்மல் வாட்டர ஊத்துனாலே போதும். அதனால நான் நார்மல் வாட்டரவே ஊத்திட்டுருக்கிறேங்க. அதுக்கப்புறமா கையோட இந்த சைட்லலாம் நாங்க செடிங்க ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி அந்த மாரியெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கும் கையோட எங்க மாமியார் தண்ணி ஊத்த சொன்னதுனால, அந்த செடிகளுக்கும் தண்ணி ஊத்திட்டுருக்கிறேன். இந்த செடி ஆக்சுவலா பிளான்ட்ஸ் வாங்குறப்போ வாங்குனது தாங்க. நல்ல மத்தியானம் வரையும், சாயந்தரம் வரையும் நல்லா தூங்கி எந்திரிச்சு, ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி நம்ம காத்தோட்டத்தில நல்லா கூட்டி விட்டுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தும்போது, ஒரு மாரி ஃப்ரெஷ் ஏர் முகத்தில படும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த நாள், இந்த லீவ் நாள்ல நான் இந்த மாரி தான் என்னுடைய டேவ வந்து செலவழிச்சேன். நீங்க எப்படி பண்றீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புங்கஞ்செடியும் நான் வாங்கியிருந்தேன். அதையும் வந்து நட்டாச்சு. அதுக்கும் தண்ணிய நான் ஊத்திக்கிறேங்க. இந்த டே நான் எனக்கு நல்லபடியா நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.